ஹாப்பி ஃபாதர்ஸ் டே செல்லம்ஸ். நான் ஏன் இந்த 3 நாளாக சப்ஸ்டன்சஸ் அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் பற்றி பேசினேன் அப்படின்னா, இது எல்லாமே செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பாதிக்குது நம்மளுக்கே தெரியாமல். ஸோ இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இல்னஸஸ் இல்லாட்டி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஒருத்தங்க டீனேஜில் வரும், அதுக்கப்புறம் 20s வரும். இந்த டைமில் தான் அவங்க செல்ஃப் மெடிகேட் பண்ணுவாங்க. இந்த டைமில் அவங்க வந்து நிக்கட்டினோ, நான் சொன்ன சப்ஸ்டன்சஸோ இல்லாட்டி கேஃபீன் ரொம்ப அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க ஸ்பெர்ம் குவாலிட்டியும் சரி ஸ்பெர்ம் குவான்டிட்டியும் சரி ரொம்ப பாதிக்கப்படும். இந்த பாதிப்புனால ஃப்யூச்சரில் அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது பிளசன்டல் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப மார்னிங் சிக்னஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் ரிலேட்டடான நிறைய பிரச்சனைகள் வர, ஃபர்டிலிட்டிலேயே பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கு வந்து சான்சஸ் ஹையர். இதெல்லாம் பற்றி நம்ம எப்போவுமே பேசுறது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சமுதாயத்தில் வந்து ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அதனால்தான் அதை பற்றி பேசுகிறோம். இதை மாதிரி பேசுனா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ப்ரிவென்டிட்டிவாக நம்ம வந்து இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸை குறைப்போம். அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக எப்படி வாழ்கிறதுன்னு யோசிப்போம்.